நாளைக்கு அப்புறம் நானே சமைச்சிருக்கேன். எல்லாரும் சாப்பிட வரலாம். புதினா சட்னி ரெடி பண்ணலையே. ஏய் அனுஷ்கா, என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா. எங்க போற? லக்ஷ்மிகா கூப்பிட்டது காதுல விழல. பசிக்குது, சாப்பிட போறேன். எனக்கும் தான் பசிக்குது, வாசம் வேற மூக்க தொலைக்குது. அப்ப வாங்க போய் சாப்பிடலாம். ஏய், உனக்கு கூச்சமே இல்லையா? சாப்பிடுறதுக்கு எதுக்குங்க கூச்சப்படணும்? இல்ல, நான் பேசின பேச்சுக்கு அவங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. அதான் எப்படின்னு. எனக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து போலாம். அக்கா எங்க? இங்கதான் இருக்க லக்ஷ்மி. அக்கா, எல்லாரையும் விட உங்களை தான் நிறைய காயப்படுத்திருக்கேன். முதல்ல நீங்க கன்சீவ் ஆனதை சொல்ல வந்தீங்க. அப்ப நான் சொன்ன வார்த்தை இருக்கே, அதை நான் நினைச்சு எத்தனை தடவை அழுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு கடவுளேன்னு எத்தனை தடவை கோயில சுத்தி வந்திருப்பேன் தெரியுமா? என்ன லக்ஷ்மி, பழசெல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நீயே ஆரம்பிக்கிறியே? ஆமா லக்ஷ்மி, நானும் தான் ஒண்ணு எவ்வளோ பேசியிருக்கேன். விடுங்கக்கா, இனிமே பழைய விஷயம்லாம் பேச வேண்டாம். உங்க 2 பேரையும் தான் கூப்பிடலான்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன இது? நீங்க என் காலில் விழுந்தீங்கன்னா பதிலுக்கு நானும் உங்க காலில் விழணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே அளவுக்கு தானே நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன். இப்ப யாருக்குமே என் மேல வருத்தம் இல்லையே. நீ பேசிட்டல்ல லட்சுமி, இனிமே எல்லாமே சரியாயிடும். ஆமா நீ இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கா நீ. ஆமாமா, எனக்கும் மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஆயிட்டோன்னு நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு ஒரே யோசனை. அக்கா, நான் கூட இவர்கிட்ட புலம்பிட்டே இருந்தேன்க்கா. மாமா அவசரப்பட்டு உண்மையை சொன்னதுனாலதான் நீங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா யாருமே மாமாவை புரிஞ்சுக்கலையே. அத்தைக்கு அவர் மேல கோவம் இருக்கு. அதுக்கு நியாயமான காரணமும் இருக்கு. இத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு அவர் மனசுல இருந்ததை தாங்கிக்க முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இது நம்ம குடும்பத்துல விழுந்த சின்ன விரிசல். நாம நினைச்சா இது சரி பண்ணிடலாம். அம்மாவுக்கு மட்டும் இல்ல லட்சுமி, எங்களுக்கு கூட இது அதிர்ச்சியா தான் இருக்கு. இருக்கலாம் மாமா, ஆனா மாமா மேல எந்த தப்பும் இல்லையே மாமா. யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணிருக்காரு. நடந்தது எப்போங்கிறது கேள்வி இல்ல நீ, அதை ஏன் மறைக்கணுங்கிறது தான் கேள்வி. அவர் மேல வச்சிருந்த மரியாதை சரிஞ்சிருச்சுல்ல. என்ன சக்தி நீ? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அம்மா பக்கம் தான். நான் வரேன். சக்தி அண்ணி, நானும் அம்மா பக்கம் தான். நீ என்ன நியாயப்படுத்தினாலும் இந்த விஷயத்துல அப்பா தப்பு பண்ணிட்டாரு. அதை இனிமே சரி பண்ண முடியாத லட்சுமி. அக்கா, அக்கா, நான் உங்க பக்கம்தான்.
வள்ளியம்மா, நடந்தது என்னன்னு சொல்லவும் உனக்கு புரிய வைக்கவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரமாட்டியா? எனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கலையா? நான் இந்த வீட்டை படியேறினதுக்கு அப்புறம் எனக்குன்னு தனியா நான் ஒரு வாழ்க்கை சிந்திக்கவே இல்லை. நீங்க மட்டும்தான் என் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு தெரியுது. வள்ளியம்மா, பேசாதீங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்களோடு வாழ்ந்து 5 பிள்ளைங்களை பெத்து அதுல ஒண்ணு பறி கொடுத்து 4 பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலனா எப்பவுமே எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். கடைசி வரைக்கும் உங்களை குருட்டுத்தனமா நம்பி என் வாழ்க்கைய முடிஞ்சிருக்கும். ஆனா உங்களை ஒரு விஷயத்துல பாராட்டணுங்க. ஒரு நாள் கூட வாய் தவறி ஒரு வார்த்தை கூட உங்க மேல சந்தேகம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கவே இல்லை. உத்தமனாவே நடிச்சிட்டீங்க. எனக்கு இப்ப தோணுது, என்ன தொடும்போது உங்க மனசுல இருந்தது நானா அந்த மோகனாவா? எனக்கு நீங்க பார்த்து வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்காக வாங்கினதா இல்ல அவ ஆசைப்பட்டு நீங்க வாங்கி கொடுக்காம போனதா?